உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லலாம் சொல்லியிருந்தீங்க. மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம். எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது, ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும், மாத ராசி பலன்களாக இருக்கட்டும், தின ராசி பலன்களாக இருக்கட்டும், இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது. இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி, மாதாந்திர வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். மே 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள், சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மே மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்ரா பௌர்ணமி வருது. மே மாதத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது. மே 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி. நைட்டு 10:36 குரு மாறுறார் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு. ஸோ அப்போ அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, நீங்கள் இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை, சில பேருக்கு இதுவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா 99.99% சில பேருக்கு நடக்கிறது. அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி, அந்த லக்னம், அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது, தசாநாதன் என்ன, ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார், தசா புக்தி என்ன, புக்தி என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது, அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்னு கிரகம். கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம். கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம். அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும், உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும். அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு, சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது. மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, கீழ்கண்ட நம்பரில் 9884530146 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். கடகராசி நேயர்களே, மே மாதம் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது, மே 1ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரையில் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு இப்போ என்னென்ன ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி ஒரு குழப்பம் அப்படின்னு கேட்டால், கடகராசிக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கடகராசிக்கு கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அஷ்டமத்தில் சனி, 8ல் சனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன சொல்கிறாங்க, சனி மாறியாச்சு, அஷ்டம சனி முடிஞ்சு 9ல் போயாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி என்ன சொல்கிறாங்க, அஷ்டமத்தில் தான் சனி இருக்குது, அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் இப்போவும் சொல்கிறேன், கிரக நிலைகளை வைத்து தான் இந்த சனி பகவான் இந்த ராசிலேருந்து அந்த ராசிக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள்லாம் சொல்லுவாங்க. சனி இப்படியெல்லாம் இருந்தால் இது இந்த பஞ்சாங்கப்படி இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறாங்களோ அந்த பஞ்சாங்கத்திற்கு தகுந்த மாதிரி தான் அந்த அவங்களுடைய அனுபவிக்கக்கூடிய அந்த பலன்களை வைத்தே
நம்ம சொல்லிடலாம். இவங்களுக்கு வந்து இப்படி இருக்குது தான். இப்போ நான் கடகராசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று, நான் கெடுதலான பலன்கள் தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இன்னமும் இப்போ சனி மாறியும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் வேலை செஞ்சுன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாக்கியமாக திருக்கணிதமாக அப்படின்னு வரும்போது அந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அஷ்டமச்சனியில் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். கடகராசி பொறுத்தளவுக்கு கவனமாக தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்னும் உங்களுக்கு அந்த நல்ல இன்றைக்கும் சில பேருக்கெல்லாம் வந்து நிறையா காசு பணம் இருந்துமே சிரமப்படுறவங்க இருக்காங்க. தினமும் ஒரு கேஸு, தினமும் உடல்நிலை பிரச்சனை, தினமுமே குடும்ப பிரச்சனை, தினமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சொத்து தகராறு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், கையில் காசு இருந்துமே, கோடிக்கணக்கில் பணம் இருந்துமே அந்த நிம்மதிங்கிறது இருக்காது. ஏதோ பேருக்கு அவ்வளவுதான். கடகராசி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதுவும் ஆயில்ய நட்சத்திர கடகராசியில் பேருக்கு எல்லாமே இருக்குது, இல்லை அதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டமச்சனி தான் நடந்துட்டுருக்கு, அதில் மாறுதல் கிடையாது. அடுத்த வருஷம் தான் சனி. இப்போது எல்லா இடத்துலையும் இப்போ திருநள்ளாறில் வந்து என்ன சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் தான் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து எப்படி இருக்கும், அப்போ அந்த பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடகராசி பொறுத்த அளவுக்கு இன்னும் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது சில சாதகமான நல்ல பலன்கள் உண்டு. சில விஷயங்களில் சாதகம் 50-50, சில சாதகமான நல்ல பலன்கள்லாம் உண்டு. சுபகாரியங்கள் நடக்கும், சுப செலவுகள், கல்யாணம், கிரகப்பிரவேசம், ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியத்துக்கு போயிட்டு வர்றது, வெளியூர் வெளி பிரயாணங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கடகராசி பொறுத்தளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மனக்குழப்பங்கள், கருத்து வேறுபாடு சில விஷயங்களும் குடும்பத்தில் இருக்க தான் இருக்கும். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சிறு மன வருத்தங்கள் வந்து தான் மறையும். சில பேர் சொன்ன மாதிரி இருக்கும். கடகராசினாலே டக்குன்னு கோவம் வரும் சில பேருக்கு. கோவத்தினால நீங்கள் ஒன்றும் பெருசாக சாதிச்சுட்டு போகிறது கிடையாது. கோவம் வர்றதுனால என்ன, கோவத்தை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் என்ன எங்கே எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறது சமயோஜிதமாக யோசித்து சில விஷயங்கள் நீங்கள் முடிவு பண்ணணும். கணவன் மனைவி இன்றைக்கும் சில கருத்து வேறுபாடுகளில் தான் அந்த குடும்பம் போயின்னு இருக்குது. அதே போல் அடுத்ததாக வந்து எடுத்துட்டோன்னு சொன்னால் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறையா பாதிப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்யணுமா, இப்போ இங்கே மரியாதை இல்லாத இடத்துல வேலை செய்யணுமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ யோசிக்கிறீங்க. மரியாதை இல்லாத இடத்துல நம்ம வேலை செய்யணுமா, நம்ம அதுக்கு சொந்த தொழிலில் ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல மரியாதை கிடையாது. கடகராசி பொறுத்தளவுக்கு மரியாதையே கிடையாது. ஏதோ ஒரு மரியாதைங்கிறது நம்ம வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் மரியாதை அந்த இருக்கிற இடத்துல மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, ஒரு கோபப்படுறது, அந்த மாதிரியான சில சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நிதானித்து கடகராசி போகிறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கும் கொஞ்சம் போராத நேரமாக தான் இருக்குது, கவனமாக இருங்க. காவல்துறை நண்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க, அவப்பெயர் வரும். வழக்கறிஞர்கள் உங்களுடைய வழக்கு, உங்களுடைய வேலைகளில் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்ககிட்டேருந்து சில விஷயங்களை வாங்கி சில பேர் நல்ல பேர் வாங்குவாங்க. ஸோ கவனமாக இருக்குது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில கெடுதலான சில சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு குடும்பத்தில் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு. எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், கடகராசி அப்படின்னு எடுத்தனாலே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா தெய்வங்கள் இருக்குது, அது வேறு. ஆனால் சில உபாசனா தெய்வம், நாம் வழிபடக்கூடிய சில தெய்வங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது நான் இன்றைக்கும் பரிந்துரை செய்வது நெம்மேலியில் இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி. மூலமந்திரம் ஜபம் பண்ணுறது, கேட்குறது, நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறது, இது எல்லாமே விசேஷமானது. டைம் கிடைத்தா போயிட்டு வாங்க. பாலா திரிபுர சுந்தரி வீடு நான் எப்போதுமே சொல்லக்கூடிய இடம். போய் ஒரு தடவை போயிட்டு வாங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ போயிட்டு வாங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணுங்கள். அதே போல் இந்த வருஷத்துலேயே எடுத்துடணும், இந்த மே மாதத்துலேயே எடுத்துட்டிங்கன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, அதே போல் 20ஆம் தேதி, 28ஆம் தேதி இதெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும். திங்கள், செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். பாலா திரிபுர சுந்தரி கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக பண்ணிட்டு வாங்க. அகத்தியர் பூஜை பண்ணின ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. முக்கியமாக கடகராசி அன்பர்கள் அகத்தியர் பூஜை பண்ணின ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீரம் சிறப்போடு அமோகமாக இருக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது அது உடல் ஊனமுற்றோர்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு உங்கள் கைனால்
அன்னதானம் கொடுங்க. குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது கொடுத்தீங்கன்னா நல்லது. சுபம். வாழ்க வளமுடன்.